வணக்கம். வாயிலேயே ஒரே மிதி மண்டியிட்ட ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் அவர்கள் பிபிசி சேனலுக்கு பேட்டியளித்திருந்தார். ஒரு 8 ஆண்டு காலமாக ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு பட வாய்ப்புகள் குறைந்து போய்விட்டதாம். ஏன் பட வாய்ப்புகள் குறைந்தது அப்படின்றத அவரு தான் ஒரு சுய பரிசோதனை செஞ்சிருக்கணும். கால மாற்றமா, நம்முடைய திறமைகள் காலியாகி போய்விட்டதா, நம்முடைய வேலையானது மற்றவங்களுக்கு திருப்தி தரலையா, இல்லை நம்முடைய சம்பளத்தை இன்னும் குறைச்சிக்கலையா, நம்ம ஆஸ்கார் விருது வாங்கின அதே ஞாபகத்துடன் இருக்கின்றோமா அப்படின்னு நம்முடைய ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தன்னை ஒரு சுய பரிசோதனை செய்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் என்னங்க, பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரவு குறைவாக இருக்குது, நீங்கள் இசையமைப்பதும் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏஆர் ரகுமானை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கணும்? திரைத்துறையில் எப்போதும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும். ரெண்டாவது, ரசிகர்களுடைய மனப்பான்மை மாறிட்டே இருக்குதுங்க. நான் தமிழ் திரையுலகில் இருக்கிறேன், அங்கேயே மொத்த படத்துக்கும் இசையமைக்க என்னால் முடியல. அதனால பாலிவுட் விஷயங்கள்ல என்னால் கவனம் செலுத்த முடியல. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாய்மொழி தமிழ், அதனால இந்தி படம் போகின்ற போது கொஞ்சம் சவாலாக இருக்கிறது. அதனால அங்கே கொஞ்சம் பட வாய்ப்பு குறைவாக இருக்குது என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் இந்த அமீர் கான், இந்த ஏஆர் ரகுமான்லாம் எப்போதுமே ஒரு விஷயத்தை மத ரீதியாகவே அணுகுகின்றார்கள். அமீர் கான் கூட மொழி ரீதியாக சில பிரிவினை ஏற்படுத்த முயற்சி பண்ணாராம். ஆனால் அவருக்கு அதில் மரணடி கிடைச்சிருக்குது. இப்போ ஏஆர் ரகுமான் அவர்கள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, தனக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்ன பிறகு இப்போ எல்லாம் மத ரீதியாக மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு காரணம் மத்தியில் ஆட்சி மாற்றம் வந்ததில்லை. அதனால படைப்பாற்றல் இல்லாதவங்களே இப்போது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்று முடிவு பண்றாங்க. அதனால எனக்கான வாய்ப்பானது கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய திறமை பற்றி இவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு தெரியல. அதோட பல சேனல்கள்ல ஏஆர் ரகுமான் சொன்னதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அப்படி விமர்சனம் பண்ணிக்கின்ற பொழுது ஏஆர் ரகுமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்டா ஒரு 3 வருஷத்துல எத்தனையோ படங்களுக்கு இசையமைத்திருப்பார். அவர் இசையமைத்த படங்கள் இருந்து ஏதாவது ஒரு பாட்டை நம்மளால பாட முடியுமா? மொத்தத்தில் அவருக்கு பாலிவுட்ல வாய்ப்பு கிடைச்சால் உடனே பாத்தீங்கன்னா இந்தியா பற்றி பெருமையாக பேசுவாரு. அது மட்டும் இல்ல, இந்தியர்களை பற்றி பெருமையா பேசுவாரு. அதோட எம்மதமும் சம்மதமும் பேசுவாரு. ஆனால் அவருக்கு பாலிவுட்ல வாய்ப்பு கிடைக்கலனா உடனடியாக நான் இஸ்லாமிய அப்படின்னு சொல்லிட்டு மத ரீதியாக மோடிக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பாரு. ஆனா மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஆர் ரகுமானுக்கு உரிய அங்கீகாரத்தை தரலையா அப்படின்னு தேடி பார்க்கும்பொழுது நம்முடைய வாஜ்பாய் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல கூட ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு தேசிய விருது கொடுத்திருக்காங்க. நம்ம மோடி அவர்கள் வந்த பிறகு 2017 2 தேசிய விருது கொடுத்திருக்காங்க. 2022 2023 ஆண்டுக்கான தேசிய விருது கொடுத்திருக்காங்க. அப்போ ஏஆர் ரகுமானுக்கு அவருக்குரிய வாய்ப்பை பாலிவுட்டும் தந்திருக்கிறது, அவருக்குரிய அங்கீகாரத்தை நம்ம இந்திய அரசாங்கமும் தந்திருக்கிறது. ஸோ எல்லாருக்கும் எல்லா வாய்ப்புகளும் மோடி அரசாங்கத்தில் பார்த்தா கிடைத்து கொண்டுதான் இருக்குது. சில தொலைக்காட்சியில் ஒரு வாதம் வச்சாங்க. என்ன வாதம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பாருங்க, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்தாருன்னா சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இருக்காது அப்படின்னு அடிச்சு விட்டாங்களாம். ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த 12 வருஷமா ஆட்சி ஆண்டுக்கிறாரு, பெருசா கலவரம் இல்லை, அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லை, அப்படியே அடங்கி போய்விட்டது. காங்கிரஸ் ஆளுகின்ற தருணத்துல தான் பிஜேபி என்ற பூதத்தை காட்டி பத்தியா இந்த மாட்டு மாமிசத்தை எடுத்து போனாங்க, இஸ்லாமியர் என்பதனால ஒரு பெரியவர் அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சிக்காரங்க பிஜேபி காரங்க தான் அதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிஜேபிக்கு வாக்களிக்க கூடாது என்பதற்காக தவறான புரபகண்டாவை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் மத்தியிலும் மாநிலத்திலும் பாஜக ஆளுகின்ற தருணத்துல எந்த இடத்திலும் சரி இஸ்லாமிற்கு எதிராக எந்த பிரச்சனையும் இல்ல. முத்தலாக்கு தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க. மோடி பத்தியா இஸ்லாமியர்கள் விஷயத்துல கை வச்சிட்டாரு, மத ரீதியான விஷயம் இல்லையா, இதுல கை வைக்கலாமா? இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எங்க தள்ள போறாங்க, எங்க தள்ள போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்து மதத்துக்கு தள்ள போறாங்க அப்படின்னாங்க. முத்தலாக்கு சட்டத்தின் மூலமாக இஸ்லாம் பெண்களுக்கு விடிவு கிடைத்தது. மீண்டும் வெற்றி பெறுகின்றார் மோடி. முதல்ல பாத்தீங்கன்னா இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடும் மோடி ஆட்சியில் சொன்னாங்க. ஆனா பாதுகாப்பாக உணர்ந்தார்கள். பிறகு முத்தலாக் சட்டத்தை நீக்கின பிறகு மத விஷயங்களை தலையிடுறாங்க. இதுக்கு தான் பிஜேபி வேணான்னு சொன்னோம் அப்படின்னாங்க. அதுல இஸ்லாம் பெண்களுக்கு பெரிய
நல்ல விஷயங்கள் நடக்குது. அதனால மோடிக்கு ஆதரவாக பெண்கள் மாறினாங்க. அது வந்து எடுபடல. பிறகு 370 நீக்கினாங்க காஷ்மீர்ல, 35A நீக்கினாங்க. உடனடியா பத்தியா இஸ்லாம் மக்களுக்கு காஷ்மீர்ல எவ்வளவு அங்கீகாரம் இருந்தது. காஷ்மீருக்கு என்று தனித்த ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது, அரசியல் சட்டம். ஆனா அதை நீக்கிட்டாங்க பாத்தீங்களா. அதனால இவங்க இஸ்லாமியர்கள்ட்ட பிடிக்காது அப்படின்னு வளர்ந்தாங்க. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, காஷ்மீர் நல்ல வளர்ச்சி வந்திருக்குது, சுற்றுலா ஆனது வளர்ந்து இருக்கிறது, அங்க தீவிரவாத தாக்குதல் ஒட்டுமொத்த ஒழிக்கப்பட்டிருக்குது. காஷ்மீர்லயும் இடஒதுக்கீடு அமுல் இருக்கிறது. 370 இருக்கின்ற போது அந்த இடத்துல அங்க இடஒதுக்கீடே கிடையாது. பட்டியலினமா இருக்கலாம், இல்ல ஓபிசியா இருக்கலாம், யாருக்குமே இடஒதுக்கீடு கிடையாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. இதெல்லாம் உடைச்சி காஷ்மீரும் இந்தியாவுடைய ஒரு பகுதி தான் என்ற எண்ணத்தை எல்லா மக்களிடையும் உருவாக்குனாங்க. அங்க உருது மட்டும்தான் பேசணும் அப்படின்னு 370 அங்க நிலை கொண்டு இருக்கின்ற போது சொன்னாங்க. ஆனா இப்போ அங்க காஷ்மீரி மொழியும் பேசலாம். அதோட இன்னைக்கு இருக்கக்கூடிய மெஹபூபா முஃப்தி அவர்கள் கூட சொல்றாங்க, ஏன்பா நான் ஒரு காஷ்மீரி, நான் ஏன் காஷ்மீரி மொழியை பேசக்கூடாது, உருது பேசுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படின்னு 370 நீக்கின பிறகு மாநில எண்ணம் உருவாகி இருக்கிறது. அங்க தனக்கென ஒரு கலாச்சாரம் இருக்குது என்பதை உணர்ந்திருக்கின்றார்கள். இஸ்லாமிய அடையாளம் தாண்டி மாநில அடையாளங்கள் அங்க உருவாகி இருக்கிறது. இதுக்கெல்லாம் 370 நீக்கின பிறகுதான் இந்த மாற்றம் எல்லாம் வந்தது. சரி, 370 எடுபடல, நல்ல வளர்ச்சி, சாலை வசதியிலிருந்து கல்லூரி வசதியிலிருந்து சுற்றுலா வசதியிலிருந்து பயங்கரமா இருக்குது. மக்கள் அமைதியா வாழறாங்க. ராணுவத்தின் மீது கல்லெறிதெல்லாம் கிடையாது, சூப்பரா இருக்குது. அப்புறம் மோடி மீது ஏதாவது பழி சொல்லணுமா இல்லையா அப்படின்றதுக்காக சிஏஏ கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்லாம் வந்து துரத்த போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதை வச்சு இஸ்லாமியர்கள் வெளியே துரத்த போறாங்க அப்படின்னாங்க. ஆனா அதுவும் மோடிக்கு எதிராக ஒன்றும் வேலைக்கு ஆகல, யாரும் அப்படி வெளியேற்றப்படவும் இல்லை. இந்தியாவுக்கு வந்த இஸ்லாமியர்களுக்கும் எந்த பாதுகாப்பு அச்சுறுத்தலும் இல்லை, நிம்மதியா இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் அதிகமா வாழக்கூடிய நாடா இருக்கக்கூடிய இந்தோனேஷியாவில் கூட இவ்வளவு முஸ்லிம்கள் பாதுகாப்பா இல்லை. அங்க இவ்வளவு முஸ்லிம்கள் வந்து மக்கள் தொகையில பெருகவும் இல்லை. இந்தியாவில் தான் மக்கள் தொகையில பெருகி கொண்டு இருக்குது, பாதுகாப்பா இருக்கிறாங்க. இப்படியே மோடிக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நல்ல பேர் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் தமிழ்நாட்டில் தேர்தல் வருது. இப்போ மோடிக்கு எதிராக திமுக என்ன பிரச்சாரத்தை முன்னெடுக்கும்? அதுக்காக ரகுமான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கொடுக்குறாரு. மத்தியில ஆள்றவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு அடிச்சு விடுறாரு. மோடிக்கு படைப்பாற்றல் இல்லையா? ஏண்டா, திரைத்துறையில் இருந்தா உனக்கு ஆற்றல் இருக்கும். மோடி வந்து ஆட்சியாளர், ஆட்சியாளருக்கு என்ன திறமை இருக்குமோ அந்த திறமை போதும். ஆனா உனக்கு வாய்ப்பு கிடைக்கல என்று சொன்ன பிறகு அதை மதத்துல கொண்டு வந்து சேர்த்தா பாரு உன் புத்தி. அதுலயும் கங்கனா ரணாவத் அவர்கள் சொல்றாங்க, ஐயா எமர்ஜென்சின்ற ஒரு படத்தை போய் நான் எடுக்க போனேன், என் படத்துக்கு இசையமைக்க சொன்னேன், பிஜேபிக்கு புறமகாண்டா பண்றதுக்காக ஒரு படம் எடுக்கிறீங்க, அதுல ஏன் நான் இசைக்கணும், இசையமைப்பாளரா வந்து நான் ஏன் இசை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை சந்திக்கவே இல்லை அப்படின்னாங்க. அது மட்டும் கிடையாது, பல தலைவர்களும் வந்து நம்முடைய ரகுமானை பொறுத்தவரைக்கும் நல்ல மனுஷனாச்சு, ஏன் இப்படி பேசினாருன்னு தெரியலையே. பட வாய்ப்பு இல்லை என்றால் தமிழே வந்து இசைக்கலாம், மலையாளத்துக்கு கூட போய் இசைக்கலாம், கன்னடத்தில் இசைக்கலாம். அதனால இசைக்கு எந்த எல்லையும் கிடையாது. நம்ம உடைய உழைப்பை எங்க அங்கீகாரம் செய்யணும் அங்க போலாமே. அதை விட்டு பாலிவுட் மீது என்னத்துக்கு பழி சொன்னாரு? பாலிவுட்ல இருக்கக்கூடிய எல்லா ஹீரோக்களும் யாரு? இஸ்லாமியர்கள் தானே. அவங்க டாப் ரேங்க்ல இல்லையா? அவங்க சம்பாதிக்கலையா? அவங்க சம்பாதிச்சதை கொண்டு போய் எங்க பாகிஸ்தான்ல முதலீடு பண்ணலையா? எல்லாத்துக்கும் இந்த நாடானது வழிவகை செய்திருக்கிறது, எல்லோருக்கும் வழிவிட்டு இருக்கிறது, எல்லோரையும் கௌரவித்து இருக்கிறது. உழைச்சா மட்டும் போதும். ஆனா இந்த மாதிரி மத ரீதியாக பிரிக்கிறாங்க. பாலிவுட் ஏன் இந்த மாதிரி ஆட்சின்னு தெரியல, அதுக்கு ஆட்சியாளர்கள் வந்தது காரணமா இருக்கலாம்னு சொல்லிட்டு மோடி மீது வன்மத்தை கக்கினாரு, வாயிலே மிதிச்சாங்க. இப்ப என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ரகுமான் அவர்கள், அடடா நம்ம பேசுனது தப்பா போச்சு. ஏன்னா இதே பிஜேபி அரசாங்கத்தில் ரகுமான் தூக்கி வச்சு கொண்டாடப்பட்டு இருக்கின்றார். இவரை மட்டுமில்ல, பல இஸ்லாமியர்களை கொண்டாடி இருக்குது. குறிப்பா அப்துல் கலாம் போன்றவங்க எல்லாம் ஜனாதிபதியாகவே ஆக்கி இருக்கிறாங்க. அதனால இந்த பாஜக ஆட்சியில் இஸ்லாமியர்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சிட்ட பிறகு பல இஸ்லாமிய தலைவர்கள் வந்து ரகுமானுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே நம்ம வார்த்தையை தப்பா விட்டுட்டோம், அதனால நம்ம மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றதுக்காக மன்னிப்பை நம்ம வெளிப்படையா கேட்டா நம்ம பேசுறது தப்பா போயிடும் அப்படின்றதுனால இவரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா வெளியிட்டு இருக்கின்றார். அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலாச்சாரத்தை இணைப்பதற்கும் கொண்டாடுவதற்கும் கௌரவிப்பதற்கும் எப்போதும் எனது வழியாக
இசை இருந்து வருகிறது. எதையோ இணைக்கிறதுக்கு இவருடைய இசையானது ஒரு வழியாக இருந்திருக்கிறதா. இந்தியா எனது உத்வேகம், எனது ஆசிரியர், என் வீடு. சில நேரங்களில் நமது நோக்கங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். நீ தெளிவா மதத்தை வச்சுதான் அரசியல் பண்ற அப்படின்னு தெரியுது. இவர் பேசுறத யாரோ தப்பா நினைச்சிட்டாங்களாம். ஆனால் எப்போதும் இசையின் மூலம் கௌரவித்தல் மற்றும் சேவை செய்வதே எனது நோக்கமாகும். இசை மூலமாக என்ன சேவை செஞ்சிட்டுன்னு எனக்கு தெரியடா சாமி. நான் ஒருபோதும் யாரையும் புண்படுத்த விரும்பவில்லை. பேசத்தெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அந்தர்பட்டு அடிப்பது, இந்த மாதிரி ஆட்கள்லாம் நிரந்தரமாக திரைத்துறையிலிருந்து ஒதுக்கி வைக்கப்படணும். அதனால ஏஆர் ரகுமான் மன்னிப்பு கேட்கிற மாதிரி அழுது இருந்தாலும், இந்திய திருநாட்டை உயர்த்தி பேசியிருந்தாலும், இவர் உள்ளத்துக்குள் இருந்த வன்மா உதட்டில் வந்திருக்கு. ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது. எப்படி ஒட்டுமொத்த இந்தியர்களும் மத வேறுபாடின்றி சாதி வேறுபாடின்றி வாயிலே மெச்சாங்களோ, அதே மாதிரி இப்ப மன்னிப்பு கேட்டிருக்காருல்ல, மண்டிட்டு இருக்காருல்ல, இதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது. ஆணவத்துடன் வடிவேல் பேசினா திமுக மேடைகள்ல அவனுக்கு திரைத்துறையினர் வந்து பாத்தீங்கன்னா வாயிலே மிதிச்சாங்க. இது வரைக்கும் திரைத்துறைக்கு வரவே முடியல. அந்த மாதிரி ஏஆர் ரகுமான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய கண்ணியத்தையும் மதசார்பற்ற தன்மையும் பிஜேபியுடைய நடுநிலை ஆட்சியும் கேள்விக்குறி ஆக்கணவன விடவே கூடாது. வாயிலே மிதிக்கணும். பாலிவுட்ல ஒரு வாய்ப்பு கூட கொடுக்க கூடாது. பாலிவுட்ல போய் சினிமாவுக்கு இசையமைக்கிற வரைக்கும் கம்முன்னு இருப்பான். வாய்ப்பு கிடைச்சு போச்சுன்னு வச்சுங்களேன், அதுல கலக்கி பணம் சம்பாதிப்பான். வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுங்களேன், எனக்கு ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை குஷிப்படுத்தி தமிழ்நாட்டில் வாய்ப்பு தேடுவான். எப்போதுமே சரி, இவனுடைய எண்ணம் எல்லாம் பிரிவினை எண்ணத்தோடு தான் இருந்திருக்குது. அதனால ஏஆர் ரகுமானுக்கு வாய்ப்பே கொடுக்க கூடாது என்பதுதான் நம்முடைய எண்ணங்க. எனது நேர்மை உணரப்படும் என நான் நம்புகிறேன். என்ன நேர்மையா நீ வந்து நடந்துகிட்ட, இப்போ வந்து உன்னை வந்து அப்படியே நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடணும். அதனால நீ நேர்மையானவனே கிடையாது. ஏன்னா இந்தியாவில் பல படங்களுக்கு இசையமைக்க அழைத்திருக்கின்றார்கள். ஆனா அந்த படத்தை எல்லாம் நீ எப்படி விமர்சனம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளங்கள் போனா காரி துப்புறாங்க. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அதனால இவரு நேர்மையா இல்ல. அதனால யாரும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாட மாட்டாங்க. இந்தியனாக இருப்பதை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக உணர்கின்றேன். ஆமாண்டா, நீ எல்லாம் இந்தியாவில் பிறந்ததே துரதிருஷ்டம். ஆனா நாங்க உன்னெல்லாம் வச்சு கொண்டாடணும் பாரு, அது எங்களுடைய அவமானம். ஏன்னா சில தருணங்களில் வந்து தலைமுறை இடைவெளி வருகின்ற போது அந்த இசையானது மக்களை கவர்ந்து விடுகிறது. அதனால உன்னையும் தூக்கி வச்சு கொண்டாடணும். ஆனா உன் உள்ளத்துக்குள்ள இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு சொன்ன பிறகு எனக்கே வருத்தமா தான் இருக்கிறது. இது கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்கும் மற்றும் பன்முக கலாச்சார குரல்களை கொண்டாடும் ஒரு இடத்தை உருவாக்க எனக்கு உதவுகிறது. இது கருத்து சுதந்திரம் அனுமதிக்கிற நாடு தான், இல்லைன்னு சொல்ல. ரெண்டாவது, பல்வேறுபட்ட கருத்துக்களை அனுமதிக்கும், இல்லைன்னு சொல்லல. அதே மாதிரி ஏஆர் ரகுமான் வந்து பாத்தீங்கன்னா எதை வேணாலும் பேசலாம், அவருக்கென்று ஒரு இடத்தை உருவாக்க நினைக்கலாம், அதுக்கு கூட அனுமதிக்கும். ஆனா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு கடைசியில மத ரீதியா வந்து குறை சொல்ற பாரு, இந்த மாதிரியான துரோக எண்ணங்கள் கொண்டவங்களை இந்தியா மன்னிக்கவே மன்னிக்காது. நீ என்னதான் நீ இனிமே கதறினாலும் கண்டிப்பா உன்னை புறக்கணிப்பார்கள் பாலிவுட்ல இருக்கிறவங்க. அது மட்டும் கிடையாது, எனது இலக்கை நிறைவேற்ற இந்த இந்தியா உதவுகிறது. இதுக்கு மேல என்னடா நீ சம்பாதிக்கணும்? 60 வயசாச்சு, இளைஞர்களுக்கு வழி விட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வழி விட்டு போய் தொலையன். ஆனா மத ரீதியாக பாக்குறாங்க, ஆட்சியாளர்கள் தடுக்கிறாங்க அப்படின்னு ஏன் பழி போடுற அப்படின்னு என்ன பண்ற நமக்கு தெரியல. இந்த நாட்டுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கின்றேன். என்னத்துக்கு? மக்களை மத ரீதியா பிரிப்பதுக்கா கடமைப்பட்டிருக்கிற? என்ன விளக்கான தனமா நீ செஞ்சுட்டு எனக்கு தெரியல. கடந்த காலத்தை மதிக்கும், நிகழ்காலத்தை கொண்டாடும் மற்றும் எதிர்காலத்தை ஊக்குவிக்கும் இசைக்கு உறுதியளிக்கின்றேன். ஜெய் ஹிந்த் மற்றும் ஜெய் பாரத் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை முடிச்சிருக்கின்றார். அதாவது இசை மூலமாக இனி ஏகப்பட்டவையே செய்ய போறேன் அப்படின்னு உறுதியளித்திருக்கின்றாராம். உண்மையாகவே திரைத்துறையில அனுபவப்பட்டவனா இருந்தா, இல்ல இந்தியாவை முழுசுமா தெரிந்து கொண்டவனா இருந்தா, ஒரு ஆட்சியாளர் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை திரைத்துறை மீது காட்டியிருக்க மாட்டார்கள். பிஜேபி ஆட்சி மீது உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம், ஆனா அத திரைத்துறையிலையும் அதே மாதிரி நம்ம இந்தியா மீதும் இந்தியா மக்கள் மீதும் மத பார்வை வீசி நீ பார்த்த பாரு. இந்த ஏஆர் ரகுமானை நம்ம மன்னிக்கவே கூடாது. இப்போ பல செலிபிரிட்டிகளும் வந்து பாத்தீங்கன்னா ஏஆர் ரகுமானுடைய வாயிலே மிதிச்சிருக்காங்க. ஏஆர் ரகுமான் எட்டாத உயரத்துக்கு இந்தியா தான் வழிவகை செய்தது. ஆனா அந்த இடத்துல வந்து மத ரீதியாக வாய்ப்பு தராங்கன்னு சொல்ற போது நமக்கு வேதனையா தான் இருக்கிறது. பாலிவுட்ல எத்தனை
நம்ம இஸ்லாமிய இசையமைப்பாளர்கள், எத்தனை நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ஏஆர் ரகுமானுக்கு எதிராக மாறி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த அமீர் கான் சொன்னாங்கல்ல, அந்த ஆளு மகாராஷ்டிராவில் போயிட்டு ஓட்டு போட்டுட்டு வந்துட்டு, இது மகாராஷ்டிரா, நான் இந்தியில இங்க வந்து நான் பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு மகாராஷ்டிரா மொழியிலே பேசிட்டு வந்திருக்காங்களாம். மொத்தத்துல மக்களை மத ரீதியா பிரிக்க பார்த்தாங்க, பிரிக்க முடியல. இப்ப மொழி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கலாமே அப்படின்னு முயற்சி பண்றாங்க போல இருக்குது. அதனால அமீர் கான் போன்றவங்க எல்லாம் மொழி ரீதியா பிரிக்கின்ற போது இன்னொரு பக்கம் திமுக புரபகண்டா பண்ற மாதிரி மத ரீதியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டது என்று இவர் சொல்றாரு. இப்ப திமுக மேடைகள்ல ஏஆர் ரகுமான் கருத்துக்கள் அதிகமாக இடம்பெறும். ஏஆர் ரகுமான் அவர்களை மிரட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் விட்ட வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்க வச்சிருக்காங்க. அதனால தான் பதில் வீடியோ போட்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, கருத்துரிமைக்கு இங்க இடமே இல்லையா, ஏன் சங்கிகள் கத்துறாங்க, இஸ்லாமியர் என்றால் ஏன் அவ்வளவு வெறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரகுமான் பேசின விஷயத்தை வச்சு அரசியல் பண்ண போறாங்க. இந்த மாதிரியான தீய சக்திகள் தமிழகத்தில் இருப்பது நமக்கு அவமானம். சரிங்க, இந்த வீடியோ தொடர்பாக உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.